வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. என்ன ஒரே இருட்டா இருக்கு. சரி, அப்புறமா எந்திரிப்போம், சண்டே தானே. ஷாலு, என்ன பண்ற? என்னம்மா தூங்கிட்டு இருக்க? அப்பா நீங்களா? வாங்கப்பா. என்னம்மா இன்னும் தூக்கம் வருதா? சரி, இந்த காஃபி குடிச்சிட்டு தூங்கு. அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். அப்பா, அம்மா மேலே உங்களுக்கு இன்னும் பயமா? சரிங்கப்பா, கொடுங்க, நான் குடிச்சிட்டு தூங்குறேன். நைட்டெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு காலையில் தூக்கம் வருதுப்பா. சரிடா தங்கம், நீ குடிச்சிட்டு தூங்கு, அப்பா வர்றேன். ஓகேப்பா. அப்பாவுக்கு ஒரே பயம், அம்மா நம்ம திட்டிடுவாங்களோன்ட்டு. நம்மளுக்கு தான் பழகி போச்சே. சரி, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருப்போம். எங்கே தூங்குறது? ஏதாவது அப்பா காஃபி கொடுத்து எழுப்பிட்டாரே. ஷாலு இன்னும் என்னதான் பண்ணிகிட்டு இருக்காளோ? மணி 12 ஆச்சு. நல்லா நைட்டு மாதிரி தூங்குறது. அம்மா கூட சேர்ந்து வேலை பார்ப்போம்லாம் இல்லை. ஐயோ, இவளை ஃபஸ்ட்டு போய் எழுப்பணும். ஷாலு, மணி 12 ஆகுது, எந்திரி. இன்னும் தூங்கிட்டு இருப்பியா? ஏண்டி, நான் காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன், முழிச்சுதான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? யாருமா உங்களை காட்டு கற்று கற்று சொன்னா? மகளே ஷாலு, எந்திரிமா, 6 மணி ஆச்சு அப்படின்னு பொறுமையாக பொண்ணு போல சொல்லணும். சொல்லுபடி சொல்லுவேன். நான் 1000 தடவை கூப்பிட்டு இருந்தேன், நீ எந்திரிச்சு வரவே இல்லை. இல்லைம்மா, நான் அப்போவே எந்திரிச்சிட்டேன், சும்மா முடிச்சுட்டே படுத்திருந்தேன். தெரியும் தெரியும், நீ எந்திரிச்சதும் தெரியும், உங்கள் அப்பா வந்து தெரியாமல் காஃபி கொடுத்ததும் எனக்கு தெரியும். சரி சரி, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நான் போகிறேன். இவங்க பேர் தான் ஷாலினி. பார்க்கறக்கு அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சரியான வாயாடி. இவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இவங்க கண்ணு தான் சரியான அழகுன்னு சொல்லுவாங்க. பிரம்மன் ரொம்ப நாள் வச்சு செஞ்சுருப்பாரோ அப்படின்ற தோன்ற அளவுக்கு இவங்க கண் இருக்கும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தோசை 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 தோசை. ஏண்டி இந்த கத்துற? பொம்பளை பிள்ளைங்க அமைதியாக பேசணும்னு தெரியாதா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ போகிற வீட்லேயே இப்படியே பேசிகிட்டே இரு, உன் புருஷன் உன் வாயிலே சூடு வைக்க போகிறான் பாரு. அவரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாருமா? ஏன்? நான் அப்படி கத்தி அவர் கோவப்பட்டாருன்னா அவர் எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா? ஏன்டி அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி எடி பேசிகிட்டு இருக்க? நீங்கள் மட்டும் ஏசுகிற மாதிரியா ஏசுறீங்க? ஒன்று ஐயோ அம்மா என்னை விட்டுருமா. ஒழுங்கப்போ, அந்த பயம் இருக்கணும். பரிமளா, என்ன இது? கரண்டி எடுத்துட்டு போய் அடிக்க போற? அவ எப்படி கிளிப்பிள்ள மாதிரி பேசிட்டு இருக்கா, அதை ரசிக்கிறத விட்டு போட்டு கரண்டி எடுத்துட்டு போய் அடிக்க போறியா? இல்லைங்க, சும்மாதான். சரி. எனக்கு நம்ம ராகவன் இருக்கான்ல. யாரு? எங்க அண்ணன் பையன் ராகவனா? ஆமா, அவனுக்கு என்ன? இல்லைங்க, கனடாவில் ஃப்ரெண்டுக்கு வரன் பார்க்குறதாகவும் அவங்க அம்மா வரன் பார்க்க சொன்னதாகவும் என்கிட்ட கால் பண்ணி சொன்னான். நான் விவரமாக எதுவும் கேட்டுக்கலைங்க. ஆமாம், எனக்கும் கால் பண்ணான். ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தானாமா ஷாலுவை பற்றி. நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுங்களையும் கல்யாணம் ஆடி. இவங்க தான் வந்து கௌதமோட அம்மா, அதாவது மாப்பிள்ளையோட அம்மா. இவர் தான் ஹீரோ இந்த கதையில். இவர் பேர் கௌதம். இவரும் ராகவனும் ஒன்றா ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறாங்க, கனடாவில் இருக்காங்க. இவனுக்கு ஒரே அக்கா. அப்புறம் இவங்களை பற்றி சொல்லணும்னா, இலங்கையில் ஒரு பிரச்சனைனால இங்கே கனடாவில் வந்திருக்காங்க, அவ்வளோதான். இவங்க கனடாவில் செட்டில் ஆகி 13 வருஷம் ஆகுது. இவங்க அக்கா வந்து இங்கே இருக்கிறக்கு பிடிக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை, அவங்க அப்பா இறந்துட்டார், அதனால தான். பின்னாடி பார்க்கலாம் அந்த கதையெல்லாம். இவங்க அம்மா சிவகாமிக்கு ஒரே ஒரு பொறுப்பு இருக்குது. இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நான் ஒரு சொந்த மண்ணிலே போய் இருந்துருவேன் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு வரன் பார்க்குறாங்க இவங்க பையனுக்கு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாமா, நல்ல பையனாமா, நம்ம ராகவனோட ஃப்ரெண்டு. ஆனாலும் என்னங்க ஆனாலும்? இல்லைம்மா, நம்ம பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆமாப்பா, என் மனசில் ஒன்று இருக்குது. என்னப்பா பார்க்குறீங்க? லவ் பண்ணிட்டாலேண்ணா?
எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் லவ் பண்ணாலும் மறுப்பு சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு. ஆனால் அதுதான் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் 2 பேரும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே செஞ்சீங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் மட்டும் உங்கள் 2 பேர்த்தோட முடிவு தான் என் முடிவு. அதனால் நீங்கள் சொன்னால் கண்ணை 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த மாப்பிள்ளையை சொல்கிறீங்களோ அவரவே கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்? அவசரம் இல்லைதாம்மா, நல்ல இடமா இருக்கே, நல்ல குணமாகவும் இருக்கான் அந்த பையன். அதனால தான் இப்பயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, நான் இன்னும் படிப்பு முடிக்கலையே. ஏண்டி இப்போயே கல்யாணம் பண்ண போகிற மாதிரி பேசுகிற? இன்னும் எக்ஸாம் முடிக்கிறதுக்கே 2 மாதம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் நிச்சயம் வச்சுக்கலாம். ஆமாம் செல்லம், அடம்பிடிக்காமல் ஒத்துக்கம்மா. சரிப்பா. என்னடி காவியா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இன்னும் ஆளுக்கு ஓகே சொல்லிட்டியா? இப்படி உன்னால் மட்டும் இப்படிலாம் முடியுது? நாங்களாம் அப்போவே அப்படி சொல்லவா வேணும். சரி, அது இருக்கட்டும். நீயும் எங்கள் கட்சியில் ஐக்கியமாகிட்ட. ஆனால் இந்த ஷாலினி மட்டும் எவன் வந்து ஓகே சொன்னாலும் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறான். கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறான் என்னன்னு. இதுவா வந்துட்டா. வாங்க மேடம், வாங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அவளை நீ சொல்லியே ஆகணும். ஏன் உனக்கு யாரையுமே பிடிக்கல? கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? இல்லை பிரம்மச்சாரி தானா? ஏன்டி சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். நான் கல்யாணம் பண்ணிப்பேன்டி, ஆனால் நம்மளுக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது. அதுதான் ஏன் கல்யாணமே வந்து கடமைக்கு தான் பண்ணிக்குவ போல. நீ சொல்கிறத பார்த்தா உன் லைஃப்பில் லவ்ன்ற வேர்டுக்கு இடமே இல்லை போல. ஹாஹா, நான் இப்போதைக்கு தான் லவ்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் என்னை விட யாராலும் லவ் பண்ண முடியாதுடி. பொறுமை. இல்லைடி, எனக்கு இந்த லவ் பண்ணுறது சண்டை வந்தோ இல்லை குடும்பத்திற்காக பிரிஞ்சு போகிறதோ இல்லை ஓடி போகிறதோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதுக்காக லவ் பண்ணாமலே என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. சூழ்நிலை எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். அதனால தான் எனக்கு இதை பற்றி விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, தட்ஸ் இட். இப்போ என்ன தான் சொல்ல வர? என் லைஃப்பில் ஒரு லவ் தான் இருக்கணும். நான் லவ் பண்ணுற நேரத்துலேருந்து அவர் என் கூடவே இருக்கணும். அந்த நிமிஷத்துலேருந்து என் முதல் முடிவும் அவராக மட்டுமே இருக்கணும். அதுதான் என்னோடய கல்யாணத்தை அம்மா அப்பா விருப்பத்தோடு செஞ்சு என்னோட மொத்த காதலையும் என் வருங்கால ஹஸ்பண்டுக்கே கொடுக்கணும். அப்போ கதற லவ் பண்ண போகிற அப்படித்தானே? இவ்வளவு காதல் கனவுகள் நிறைந்த அவள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா? காதல் கைகூடுமா? தொடரும்.